கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, இதனால உங்களை காண செய்த கர்த்தருக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் தான் நம்ம உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆமென். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்துக்கு எல்லாம் கூடும் வேதம் சொல்லுது. விசுவாசித்தா தேவ மகிமை காண்பாய் என்று சொல்லுது. அந்த பிள்ளைகளே, இந்த நாளில விசுவாசம் என்றால் என்னன்னு கேள்விப்பட்டா, விசுவாசம் என்றால்தான் நம் விசுவாசத்தை துவக்கிறோரும் முடிக்கிறவருமாக கர்த்தராக இயேசுவின் நாமமே. ஆமென். இயேசு மாத்திரம் தான் அந்த விசுவாசம். அதுதான் சொல்கிறாரு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக கர்த்தராக எங்கள் இயேசு கிறிஸ்து. ஆமென். நம்ம இயேசு கிறிஸ்து அவர் நமக்குள்ள வந்தாக்கா விசுவாசம் கிரியாச்சு. ஆமென். எப்படின்னு கேக்குறீங்களா? கிருபையை கொண்டு கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க வசனம் சொல்லுங்க. ஆமென். கிருபையினால இயேசு வந்தார். அன்பின் தச்சுரூபமா கிருபை வந்து நம்மளுக்கு ஒரு ரட்சிப்பை, விசுவாசத்தை கொண்டு ஒரு ரட்சிப்புகளை நம்ம நடத்தினோம். ஒவ்வொருவரையும் இயேசுவை நீ விசுவாசிக்கிறா ரட்சிக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் விசுவாசத்தை எல்லாருமே ரட்சிப்பு கொடுத்தாரு. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. பெரும்பாடுள்ள பிணிய இல்லையா ஸ்திரியே, 12 வருஷமா அந்த பிணியாளி ஸ்திரியை கூட உன் மகளே தினங்கள் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நம்ம விசுவாசிக்கும் அவர் பற்ற விசுவாசிக்கும் போது நம்மளுக்கு அற்புதங்கள் நடக்கும், அதிசயமான காரியங்கள் நடக்கும், நடக்க முடியாத காரியங்கள் எல்லாம் நடக்கும். ஒருவேளை ஏன் உலகத்தை ஏன் ஜெயிக்கிறேன்னா, உலகம் பாவத்தினால் இருந்துக்குது. நீ பாவத்தை ஜெயிக்கிறேன்னா இயேசு உங்களை இருக்கணும். அந்த பரிசுத்தராகிய நம்மளுடைய இயேசு, கிருபையினால் வந்த இயேசு, அந்த கிருபை உனக்கு தந்த இயேசு விசுவாசத்தை உனக்குள்ள விருத்திக்க பண்ணணும். இயேசுவாலதான் ஒரு பைபிள் வேதம் சொல்லுகிறது, பிதாவின் சித்தம் அல்லாமல் ஒருவனும் என் இடத்துல வரமாட்டான். பிதாவுடைய அழைப்பு இல்லாம ஒருவரும் இயேசு கிட்ட வரமாட்டான். ஆமென். அல்லேலூயா. பிதாவின் அழைப்பு எப்படி இருக்கு தெரியுமா? ஒருவரும் கெட்டு போகாமல், ஒருவரும் கெட்டு போக கூடாதுன்னா, ஒரு ஆத்மாவுக்கு கெட்டு போக கூடாது, எல்லாமே இயேசு கிட்ட வரணும் தான் பிதாவின் சித்தம். அன்பு சகோதர சகோதரி, பார்த்து கொண்டிருக்கிறவங்களே, இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தின் கிரைகளை ஹல்லேலூயா ஜெயிக்கணும்னா இயேசு என்கிற அந்த விசுவாசம் உனக்குள்ள வரணும். இயேசு என்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ள வரணும். இயேசு என்ற அந்த அழைப்பு உனக்குள்ள இருக்கணும். இயேசுவே அழைத்து வர வச்சுக்கணும். இயேசுவே நீ வாங்க, விசுவாசத்தை எனக்குள்ள கிரியை செய்யுங்க. ஹல்லேலூயா. அதான் ஒரு மகனுடைய அப்பா சொல்றாரு, உங்க சிஷ்யர்கிட்ட இந்த விசுவாச ஓட்ட சொன்ன அவங்களால முடியல. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்க அவிவிசுவாசத்தினால தான். சிஷ்யர்கள் பாருறாரு, எதனால ஓட்ட முடியல? உங்க அவிவிசுவாசத்தினால தான். ஆனா அந்த தகப்பன் சொல்றா, நீ விசுவாசத்தை ஆகுன்றார். அப்போ அதுக்கு தகப்பன் முழங்கால் போட்டு சொல்றா, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யணும்னு கேட்கிறான். ஆமென். இந்த நாளில் விசுவாசம் உங்களுக்குள்ள அவிவிசுவாசம் வருதா? அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக ஒரு அற்புதத்தை செய்ய ரொம்ப நாளா ஒருவேளை எதுலயோ ஒரு கட்டிலையோ ஒரு பிணிலையோ எதுலயோ ஒரு பாடிலையோ எதுலயோ ஒரு துயரத்தில் இருக்கீங்களா? ஒருவேளை இது முடியாத காரியம், டாக்டர் மருத்துவர் எல்லாம் கைவிட்டு இருக்காங்களா? ஆனா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? இல்ல இயேசுவை நீங்க தெரியாத அறியாத இருக்கிறீங்களா? இந்த நாளில சொல்லுங்க, ஏசப்பா என் அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுங்க. உங்க மேல நம்பிக்கை இருக்கு, உங்க மேல விசுவாசம் இருக்கு, ஆனாலும் அவ்வளவு போது அந்த அவிவிசுவாசம் வந்து என் அற்புதத்தை தடுத்ததுன்னு சொல்லி எனக்கு உதவி செய்யுங்க இயேசுவேன்னு சொல்லுங்க. ஓ, ஆண்டவர் உதவி செய்ய வல்லவர். ஆமென். அவருக்கு எபினேசர் ஒரு நாமம் இருக்கு. அல்லேலூயா. அவர் உதவி செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. ரிபாகராதுலாஷே. இயேசுவின் நாமத்தை அவருக்கு உதவி செய்து உன் ஜெபத்தை கேட்டு உன் பிணியை நீக்கி உன்னுடைய எல்லாவித காரியங்களையும் நீக்கி உனக்கு ஒரு சுகத்தை கொடுப்பார், ஒருவேளை ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஒருவேளை நீ விசுவாசித்தா உன் உயிரே பிழைக்க செய்வார். ஆமென். ஒருவேளை நீ பிணியில இருந்து பார்த்து கொண்டிருக்கலாம். அன்பு சகோதர சகோதரியே, வியாதியில இருந்து ஒருவேளை கிட்னி படிச்ச என் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு யோசிக்கலாம். இயேசுவை விசுவாசி, அப்போது நீ பிழைப்ப. இயேசு விசுவாசி, நீ ரட்சிக்கப்படுவ. உன் பழைய ஆரோக்கியம், உன் பழைய கிட்னி உனக்கு திரும்ப வரும். கர்த்தர் புதிதாக்குகிற கர்த்தர், சகலமும் புதிதாக்குகிற கர்த்தர். ஒரு வார்த்தை சொன்னால் ஆகும். ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்குமா? அல்லேலூயா. அவர் வார்த்தைக்கு ஒன்றாகணும். வானம் உண்டாகாதவனும் உண்டாச்சான். அல்லேலூயா. பூமி உண்டாகணும் உண்டாச்சு, மேகம் உண்டாகணும் உண்டாச்சு, நட்சத்திரம் உண்டாச்சுன்னா உண்டாச்சு, சந்திரனை உண்டாகணும் உண்டாச்சு. அல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க. விசுவாசத்துல ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு புதிய கர்த்தரை செய்கிற கர்த்தராகிய இயேசுவை நீ விசுவாசி, அப்போது நீ ரட்சிக்கப்படுவ. ரட்சிப்புனா என்ன தெரியாம? ஹல்லேலூயா. நித்திய ஜீவன், என்டர்னல் லைஃப். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நித்திய ஜீவனை கொடுப்பார். அதுதான் உலகத்தை ஜெயிக்கிற காரியங்கள். ஹல்லேலூயா. இயேசு அறிந்தவன் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும். இயேசுவால ரட்சிக்கப்பட்டிருந்தா நீ நித்திய ஜீவனுக்குள்ள போய் என்னைக்குமே மறிக்காத ஒரு வாழ்க்கை உனக்கு கர்த்தர் கொடுப்பார். உன் மறிக்கிறதுல இந்த உலகத்துக்குரியான மரணத்தை பத்தி பேசல, உன் ஆத்மா, உன் உயிரை குறித்து பேசுற. நீ ஷோத்த கரிபல போக்கன தியாந்தலோ ஷத்துருபா.
பேரிகுலத்தில் லூக்கரவலா சொல்லுவே உன் ஆத்மாக்கு ஒரு நேசர் உண்டு, உன் ஆத்மாக்கு ஒரு அதிகாரர் உண்டு, ஒரு அதிபதி உண்டு. அவர் நம்ம நேச ஆத்மாக்கு சொந்தக்காரர். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்க மறுத்தாலும் பிழைப்பான். இந்த உலகத்துக்கு நீ மறிச்சிருவ, ஆனா இன்டர்னல் லைஃப் நீ பிழைச்சிருப்ப. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ பிழைச்சு இயேசுவை முகமுகமா காட்ட பரலோக ராஜ்யத்தில் நீ பிரவேசிப்ப. அதுதான் உலகத்தை ஜெயிக்குது. இதோ உலகத்துல உபத்திரங்கள் உண்டு, திடன்கோள் நான் ஜெயித்தேன்னு சொன்னார். ஏன் தெரியாமா? உலகத்தில் எல்லா உபத்திரத்துக்கும் திடன், மரணமே அந்த உபாதையான காரியங்கள், அந்த உபத்திரங்களை கண்டு பயப்படுது. நான் ஜெயித்தேன். அல்லேலூயா. பாடுகள் மத்தியிலும் வியாதிகள் மத்தியிலும் எது இருந்தாலும் சரி, என் தேவனால குணமாக்காத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே மரித்தவங்களை எழுப்ப முடியும். ஆமென். அல்லேலூயா. மரித்த லாசருவை எழுப்பின போது ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். அல்லேலூயா. ஒருவேளை மரண தருவாயில உன் வியாதி இருக்கா, இயேசுவை நோக்கி கூப்பிடு. இயேசுவே, அப்பா இந்த நான் மறிக்கல, உன்னை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஓ, மரித்த லாசருவை 3ஆம் நாள் ஆயி 4 நாள் ஆயி நாரிட்டேன்னு சொன்ன அந்த லாசருவை இயேசுவே 4ஆம் நாள் எழுப்பினது போல, அப்பா இந்த நாளில நாங்க உயிரோடு இருக்கிறோம். இன்னும் எங்க ஆத்மா எங்கிட்ட ஒட்டி இருக்குப்பா. பாதாள வாசல்ல நாங்க நின்றுக்கிற பாதாளங்களை முழுகி போட பார்க்குது ஆண்டவரே. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, பாதாளத்துக்கு போனாலே என் கண்ணை முக்கு நேராக ஏறெடுக்கிறேன் தகப்பன், அங்கேயும் கரை என்னை ஆற்றும், என்னை தேற்றும், என்னை மாற்றும், என்னை புதிதாக என்னை தூக்கிட்டு வர மாதிரி வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. இந்த நாளில் அன்பு சகோதரர்களை உணர்வீங்க. இயேசு அன்னைக்கு வாங்க, உலகத்தை ஜெயித்த இயேசு. ஓ, நீங்க உலகத்துல ஜெயிக்கணும்னா விசுவாசம் வேணும். உலகத்தை ஜெயிக்கணும்னா தேவனால் பிறந்திருக்கிறவனா இருக்கணும். ஓ, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. என் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில மகளே, மகனே, பெரியோரே, முதியோரே, பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே நோக்கி பாருங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தரை விசுவாசத்தை கொண்டு இயேசுவை கொண்டு நீங்க ரட்சிக்கப்பட முடியும். இயேசுவை கொண்டு உங்களை குணமாக்கி கொள்ள முடியும். மருத்துவர்களை நம்பி இல்ல, இயேசுவை மாத்திரம் நம்புங்க. இந்த நாளில் உங்க வீட்டுல ஒரு அற்புதம் அடியாளம் 100% நடக்கும். இயேசுவின் மாறாத நாமத்தின் மூலம் பிதாவே. ஆமென்.